6லேருந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் என்ற பாடத்துலேருந்து தான் சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரி இடம்பெற்ற நூல் கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. மாந்தனது அக உணர்வை பற்றி சொல்வது பண்பாடு. மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை பற்றி குறிப்பது நாகரீகம். பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல்வாடை. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல்வாடை. நிலவலம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசும் நூல்கள் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. நிலவலம், காதலின் சிறப்பு ஆகியவற்றின் சிறப்பை பற்றி பேசும் நூல் பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. முட்டாசிறப்பின் பட்டினம் என்ற பட்டினம்பாலை சொற்றொடர் குறிப்பிடும் நூல் சோழநாடு. முட்டாசிறப்பின் பட்டினம், முட்டாசிறப்பின் பட்டினம் என்று பட்டினம்பால சொற்றொடர், பட்டினப்பாலை சொற்றொடரை குறிப்பிடும் நாடு சோழநாடு. சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறன், கொடைத்திறம் ஆகியவற்றை விரிவாக விளக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. சேர மன்னர்களை பற்றி அவர்களுடைய வணிகத்தை பற்றிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. யாதுமுறை யாவரும் கேளீர் என்பது கணியன் பூங்கொன்றனார். இது எல்லாருக்கும் தெரியும். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகிறது. தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டவரின் குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள். சேர நாட்டு துறைமுக பட்டினங்களை ரோமர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனா தொண்டியை திண்டிஸ் சொல்வாங்க, முசிறியை முசிறிஸ் சொல்வாங்க, பொற்காட்டை பகரின்னு சொல்வாங்க, குமரியை கொமரின்னு சொல்வாங்க. சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூஹிம்னா மயில் தோகை, ஆல்மக்னா அகில் மரங்கள். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் தூஹிம், மயில் தோகை, ஆல்மக், அகில் மரங்கள். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.